ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான பஜ்ஜி தான் ஃப்ரெண்ட்ஸ் கடைய போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு உள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பஜ்ஜி செய்ய நான் ஒரு 1/2 கிலோ தக்காளி பக்கம் இருக்கும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகா. இது இப்போ நம்ம இதை வெட்டிக்கலாம். இப்படியே வெட்டி போட்டுக்கலாம். அந்த காம்பு பகுதியெல்லாம் எடுத்துருங்க. ஓகேவா? அந்த காம்பு பகுதி எடுத்துட்டு அப்படியே வெட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் காம்பு பகுதியெல்லாம் எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ வெங்காயத்தையும் நல்லா வெட்டணும்னு அவசியம் இல்லை. அது நம்ம கடையத்தானே போகிறோம், அதனால் சும்மா அப்படியே வெட்டி போட்டுக்கலாம். பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பச்சை மிளகா, பச்சை மிளகாயும் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சீரகம் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா போட்டுருக்குறோம் இல்லைங்களா. மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இந்த கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம். லைட்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொட்டை புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு இது பண்ணத்தான் போகிறோம், அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும், வேக வச்சு கரெக்டாக. இப்போ மூடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பத்தை வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நான் ஒரு 4 விசில் வரட்டும் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 5 நிமிஷம் போட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மசிஞ்சு வச்சு இது தண்ணி எடுத்துட்டு ஒரு மேக்சர் வச்சு மசிச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லை மிக்ஸி ஜாரில் கூட போட்டு எடுத்துக்கலாம் ஆரம்பிச்சு. கொஞ்சம் உப்பு மட்டும் போட மறந்துட்டோம் இல்லைங்களா, உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம். சூப்பர். இப்போது ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். இந்த பக்கம் வச்சு விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸு, இது கொஞ்சம் தக்காளி பஜ்ஜிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த பக்கம் வச்சு ஒரு கொதி விட்டுட்டேன்.
இப்போ கல் காய்ச்சி வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். இப்போ ஒரு வெட்டு கருவேப்பிலையும் ஒரே கொஞ்சம் சீரகத்தை கட்டிக்கலாம். சூப்பராக நமக்கு தக்காளி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, செம்மையாக தக்காளி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதோட கொஞ்சமாக லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பக்கம் மாற்றி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் ஆம்லேட் ஊற்றிக்கலாம். பாருங்க, சூப்பராக நமக்கு தக்காளி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ லஞ்சு பாக்ஸுக்கு ஊற்றி வச்சிடலாம். தக்காளி பஜ்ஜி ஊற்றி வச்சாச்சு. அப்போ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான தக்காளி பஜ்ஜி ரெடி. அதோட நான் தக்காளி பஜ்ஜி சாதம் ஆம்லேட்டை மேலேயே வச்சுட்டேன். அவ்வளோதான், நமக்கு லஞ்ச் பாக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.